லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் விரைவிலே வெளியாக இருக்கு. இதற்கான படப்பிடிப்பு பணிகள் கடந்த சில தினங்களாக நடந்து வந்தது. இந்த டைட்டில் டீசருக்காக வெறித்தனமாக காத்திருப்பு இருக்காங்க ரசிகர்கள். இந்நிலையில் தலைவர் 171 படம் குறித்து மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் மீடியா முழுக்க தலைவர் 171 படம் குறித்த பேச்சுகளாக தான் ஓடிக்கொண்டிருக்கு. விரைவிலே இந்த படமோட ஷூட்டிங் துவங்க உள்ள நிலையில் தற்போது தலைவர் 171 குறித்து புதிய தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. அந்த வகையில் தலைவர் 171 படம் குறித்து வெளியாகியிருக்க லேட்டஸ்ட் தகவல் சோசியல் மீடியா முழுக்க வைரலாயிட்டு வருது. ஜெயிலர் படத்தின் இமாலய வெற்றியை தொடர்ந்து தனது அடுத்தடுத்த படங்களை கவனமாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வகையில் வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 நடிக்க இருக்கார். கோலிவுட்டின் முன்னணி இயக்குனராக திகழும் லோக்கி அண்ணா அவருடைய இயக்கத்தில் நடிக்க பல முன்னணி நடிகர்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏனென்றால் தற்போது வரை ஒரு ஃப்ளாப் படம் கூட கொடுக்காமல் தொடர் வெற்றிகளை குவிச்சு தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே கொண்டு சென்சேஷனல் இயக்குனராக வலம் வராரு. தற்போது கமல் விஜயை வைத்து படம் இயக்கியிருக்க இவர் முதல் முறையாக தலைவர் 171 படத்தின் வாயிலாக ரஜினியோட இணைய போறாரு. இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ஒட்டுமொத்த கோலிவுட் சினிமா பார்வையும் தலைவர் 171 பக்கமே திரும்பியிருக்கு. இவர்களின் காம்போ ஒரு தரமான வெற்றியை பதிவு செய்யும் என்பது அனைவரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இந்நிலையில் ஜூன் மாதத்திலிருந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்க இருக்க நிலையில் படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தற்போது மும்முரமாக இறங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதை நடித்து படம் குறித்து வரிசையான மிரட்டலான தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவில் கவனம் ஈர்த்துட்டு வருது. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே பேட்டா படத்தில் இவர்கள் இணைந்து நடித்த நிலையில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் மாஸ்டர், விக்ரம் ஆகிய படங்களில் நடித்தார் விஜய் சேதுபதி. இதனையடுத்து மீண்டும் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் ரஜினியோடு சேர்ந்து தலைவர் 171 படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் மைக் மோகன் வில்லனா நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. தனது ரீஎன்ட்ரிக்கு பின் விஜயோட கோட் படத்தில் நடிச்சிட்டு வரும் மைக் மோகன் தற்போது தலைவர் 171 படத்தில் ரஜினிக்கு வில்லனா நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால் ரசிகர்களிடையே மிகப்பெரும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பினை கிளப்பியிருக்கு. நீங்கள் விஜய் சேதுபதியும் மைக் மோகனும் இந்த படத்தில் நடிக்கிறத எந்த மாதிரி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.